ஹலோ ஆல் வணக்கம். சாட்டர்டே டபுள் ஹெடர் சிறப்பாக முடிஞ்சிருச்சு. பீடாக ஒரு த்ரில்லர், ரெண்டு ரன் த்ரில்லரோட முடிஞ்சிருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஜிடி மேட்ச்சுக்கு போயிடுவோம். ஜிடியும் டிசியும் கிட்டத்தட்ட டேபிள் டாப் ஆஃப் த டேபிள் கிளாஷ் மாதிரி அது. டிசி வந்து அகமதாபாத்துக்கு போனாங்க. போய் ஜிடி அடி வாங்கிட்டு வர்றாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்க, நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் சம்வேர் தி லாஸ்ட் டேவே ஜிடி வந்து அதை சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. பீடாக இந்த மேட்சை பற்றி உங்களோட இனிஷியல் தாட்ஸ் என்ன? Brilliant cricket overall. Well played DC, well played GT. Two champion sides competed neck to neck. Only one team has to win. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதுல ஜிடி வந்து அந்த ரேஸ்ல மேல வந்துட்டாங்களே ஒழிய இப்ப இப்போ டிசி வந்து பிரேசர் மேக்கருக்கு டிராப் பண்ணிட்டு பின்னாடி டொனாவன் பெரேராவை கொண்டு வரணும்னு சொன்னோம். அதை பண்ணாங்க இன்னைக்கு. அதை ஆனால் பண்ணாங்க. இன்னைக்கு ரிசல்ட் வரல, ஆனாலும் அது கரெக்ட் தானே? ஏன் ரிசல்ட் வரலன்னு நான் சொல்றேன், நீங்க கரெக்டா இல்லையான்றது சொல்லுங்க. ஒரு சின்ன திருத்தம். கேஎல் ராகுல் மூவ் ஃப்ரம் 4 to 3. கேஎல் ராகுல் should have opened the batting. ஒரே ஒரு சின்ன திருத்தம். இன்னைக்கு எப்படி கருணை ஆரம்பி நல்லா தானே விளையாண்டாரு. அபிஷேக் போரல வச்சுக்கோயா நம்பர் 3. கேஎல் ராகுல இறக்கியா? யூ டோன்ட். கருண் நாயர் இஸ் பேட்டிங் சோ வெல். கேஎல் ராகுல் வந்து 80 ஃபார் நோலாஸ். 80 ஃபார் நோலாஸை விஷுவலைஸ் பண்ணி பாருங்க நீங்க. எதுக்கு போரல முன்னாடி? போரல் இஸ் பேட்டிங் பிரில்லியன்ட்லி. இன்னைக்கு எப்படின்னா அடி இல்ல கேஎல் ராகுல், இடி இன்னைக்கு. அந்த டுவெண்ட்டி நல்ல நைன்டீன் பால் காலைல வாங்கிட்டாரு, இல்லாட்டி பெருசா அடிச்சிருப்பாரு. பியூட்டிஃபுல்லா போட்டாரு பிரசித் கிருஷ்ணா. ரெண்டு பேருக்கும் டேய் எங்க ஊர்ல நான் தான்டா பாஸ்ன்னு காமிச்சிட்டாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, எதுக்கியா கேஎல் ராகுல் நம்பர் 3 ஆட வைக்கிறீங்க? ஓப்பன். அதாவது ஒரு சில பிளேயர் ஒருவேளை அவர் முன்னாடி போய் அவுட் ஆயிட்டா அந்த பயம் இருக்கும். அவுட் ஆக மாட்டாரு கேஎல் ராகுல். யூ ஹேவ் டு போல் அ ஜெனுவன்லி குட் டெலிவரி டு கெட் ஹிம் அவுட். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இதனால தோத்துதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒருவேளை டு மேட் அ டிஃபரன்ஸ், மேபி ஆர் மே நாட். அதை தான் நான் சொல்லிட ஒழிய அபிஷேக் போறல நல்ல ஸ்டார்ட் எல்லாம் பண்ணி கொடுத்துருன்னா வச்சு கிழிச்சிருவார். அவரும் செம ஃபார்ம்ல இருக்காரு. எல்லா மேட்சும் அவர் அடிக்கிறா இருக்கும் போது அந்த ஒரு இதை பண்ணிருக்கலாமே. எல்லாருமே பேட்டிங் நல்லா ஆடுறாங்க. ஸ்டப்ஸ் நல்லா ஆடுறாரு, அக்ஷர் பட்டேல் நல்லா ஆடுறாரு, பின்னாடி வந்து ஒரு மேட்ச் எங்க ருத்துராஜ் போச்சு அப்ப டிசிக்கு? அதுதான். இல்ல உங்களுக்கு அசுதோஷ் சர்மா ஆடுறாரு அப்படிங்கும் போது ஏன் பயப்படுறீங்க கேஎல் ராகுல ஓப்பனிங் இருக்கிறதுக்குன்றேன். ரொம்ப அவங்க ஸ்ட்ராட்டஜி ஹஸ் பீன் அவுட்ஸ்டாண்டிங். ஏமன் பதானி ஹஸ் பீன் அப்சல்யூட்லி மெக்னிஃபிசன்ட் as a கோச். ஃபாஃப் எல்லாம் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அவரை இழக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். தெம்பா ரெண்டு ஃபாரினர் வச்சு உள்ள போறாங்க. இந்தியன் பிளேயர்ஸ் வச்சு நான் அடிச்சு காட்டுறேன் அப்படின்னு. ஒன்னும் அவங்களுக்கு குறைய சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஒன் டீம் ஹேஸ் டு வின். தட் இஸ் கோயிங் டு பி ஜிடி. இப்போ 195 தான் நம்ம சொன்னது ஆவரேஜ் ஸ்கோரிங்க. ஸோ அதை அவங்க எக்ஸீட் பண்ணாங்க. எக்ஸீட் பண்ணி சார் அவங்க டெம்ப்ளேட்டை அவங்க விடமாட்டேன்றாங்க. இது வரைக்கும் 7 மேட்ச் ஆடி இருக்காங்க ஜிடி. ஒரு மேட்ச் நீங்க சொல்லுங்க 11 ஓவருக்குள்ள இந்த 3 பேரும், தட் இஸ் சாய் சுதர்ஷன், ஜாஸ் பட்டர், சுப்மான் கில், ஒரு தர அவங்களுக்கு வந்துட்டு 57 ஃபார் 3 அந்த மாதிரி வந்து நீங்க பார்த்துருக்கீங்களா? யாராவது ஒருத்தர் வந்து நின்றுடுறாங்க. அந்த டெம்ப்ளேட் அவங்க பியூட்டிஃபுல்லா எடுத்துப்பாங்க. இன்னொன்னு சொல்றேன், ஜெர்பேன்றதப்ப நல்லா ஆடினாரு. எக்ஸ்ட்ராடனரியாலாம் ஆடல. அவரோட ஹிட்டிங் ப்ராவஸுக்கு இவர ஸ்ட்ரைக் ரேட்லாம் வந்து நாட் ஜஸ்டிஃபைடு. இருந்தும் அந்த டாப் 3 டாமினன்ஸ் இஸ் டேக்கிங் them த்ரூ, நாட் கிவிங் மச் பேர்டன் டு தி மிடில் ஆர்டர் அண்ட் லோயர் மிடில் ஆர்டர். ராகுல் தவாட்டியான்னு சொல்ல மாட்டேன், நான் தலவாட்டியான்னு சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு பினிஷரா ஒரு உருவாயிட்டு இருக்காரு. வந்து நச்சக்குன்னு ஒரு பிக்கப். இது இப்போ உங்களுக்கு இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி. இதே ஸ்டார்க்கு தானே சிம்ரன் ஹெட்மேயருக்கு போலிங் போட்டாரு போன மேட்ச். அதே ஃபுல்லர் லென்த் டெலிவரி தானே போட்டார். டப்புனு அப்படியே ஒரு பிக்கப் பிளிக் ஒன்று அடிச்சார் பாருங்க. லென்த்தை மேக்ஸிமைஸ் பண்ணிட்டு அவங்க வந்துட்டு ஒரு பிரில்லியன்ட் கிரிக்கெட் ஆடுறாங்க. இப்போ உங்களுக்கு என்னென்ன இப்போ இங்க என்ன சொன்னோம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் வென்யூல உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ், அதுக்கப்புறம் லாஸ்ட் 6 ஓவர்ஸ் எந்த டீம் வின் பண்ணுதோ, ஏதோ லாஸ்ட் 6 ஓவர்ஸ் இந்த பால். இப்போ இவங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் போலிங் வந்து பவர் பிளேல 73 ஃபார் 2 ஜிடி. டெல்லி வந்து 67 ஃபார் 1. ஓகே. இப்போ உங்களுக்கு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இவங்க 7 ரன்னு கூட அடிச்சிருக்காங்க. இந்த கடைசி 6 ஓவர்ஸ்ல எந்த டீம் கம்மியா ரன் கொடுக்குதோ, ஓகே, ஜிடி குட் ஒன்லி ஸ்கோர் 57 ஃபார் 5 ஆஃப்டர் பீன் இன் அன் இம்போசிங் இது ஜிடின்ற இவங்க டிசி 57 ஃபார் 5 ஆஃப்டர் பீன் அன் இம்போசிங் இது. இப்ப இவங்க பாருங்க 66 ஃபார் 1 ஜிடி.
இதுதான் டிஃபரன்ஸ் உங்களுக்கு. இது ரொம்ப மைனர் டிஃபரன்ஸ். அவங்க ஃபேஸ் வைஸ் ரொம்ப நல்லா வின் பண்ணாங்க உங்களுக்கு. குஜராத் டைட்டன்ஸ். டெல்லி பிளேட் பிரில்லியன்ட் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஒன்லி டு பி பீட்டன் பை a side which played better cricket. There is nothing to point out that they have done this, they have done that. ஒருவேளை கேள்றால ஓப்பனிங் இறக்கிதான் ஒரு 10 ரன் கூட வந்திருக்குமோ, பட் ஐ டோன்ட் கேரண்டி தட். இப்ப அடுத்த மேட்ச் இஃப் அகைன் ஃபாஃப் இஸ் நாட் இன்னொரு பாயிண்ட், மோஹித் சர்மா 2 ஓவர் பவர் பிளேயர் நல்லா தான் போட்டார் போன தடவை. இப்ப விப்ராஜ் நிகாமுக்கு இவங்க ஃபர்ஸ்ட் பவர் பிளேயர்ல அதிகமா கொடுத்ததுக்கு பதிலா மோஹித் சர்மாக்கு ஒரு ஓவர் பவர் பிளேயரே ட்ரை பண்ணியிருந்திருக்கலாமோ, பவுலர்ஸ் அரேஞ்ச்மெண்ட் கொஞ்சம் மாத்திருக்கலாமோ. ஏன் அவ்வளவு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வச்சு ஸ்பின்ன வச்சே இடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விப்ராஜ் நிகமும் ஒரு பக்கம் குல்தீப்பை வச்சே இது பண்ணாங்க. நான் திருப்பியும் சொல்றேன், இந்த ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா லான்ச் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டு பேட்ஸ்மேனும் மொமெண்டமுக்கு. அவ்வளவு பேடாலாம் போடல, ரெண்டு புல்ல விட்டாரு பாருங்க ஷெர்பேன் போயிட்டு 6. அதுக்கப்புறம் டெத்துல ஒரு மெக்னிபிசன்ட் ஓவர் போட்டார் மோஹித் சர்மா. அவர்லாம் எப்படின்னா உங்களுக்கு 6 பாலும் ஓவர்ல 6 பாலும் 6 டிஃப்ரெண்ட் பால்ஸ் போடக்கூடிய ஆளு. சரக்குன்னு யாருக்கார் போடுவார், ஒரு ஸ்லோயர் பவுன்சர் போடுவாரு, ஒரு பேக் ஆஃப் த ஹேண்ட் லெக் கட்டர் ஸ்லோயர் டெலிவரி போடுவாரு, அதுக்கப்புறம் ஒரு ஹார்ட் லென்த் இங்க போடுவாரு. இட்ஸ் a வெரி திங்கிங் bowler. நான் அதை தான் எதிர்பார்த்தேன். இஃப் நாட் இன் பவர் பிளே மிடில் ஓவர்ஸ்ல உடனே ஒரு பக்கம் குல்தீப் பிரஷர் கிரியேட் பண்ணும் போது நீங்க மோஹித் சர்மா கொடுத்தீங்க, மோஹித் சர்மா கண்ணா பண்ணால அடிச்சிங்களா வச்சுட்டு வந்துடும். இப்பயே சொல்றேன் உங்களுக்கு. பட் அன்பார்ச்சுனேட்டா அவங்க ஏன் அந்த ரூட்டை எடுக்கலன்னு தெரியல. பட் நான் அதை பெருசா கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன். பட் இட் இஸ் ஆல்சோ a surprise for me that they should have used him better in my opinion. இன்- இன்னொரு சர்ப்ரைஸ், சாய் கிஷோருக்கு ஓவரே கொடுக்கல, 20வது ஓவர் கொடுத்தாங்க. அது ஏன் அக்சர் இருந்தாருன்னு ஒளிச்சு வச்சுக்கிட்டாங்களா? லெஃப்ட் ஹேண்ட் பேட்டருக்கு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் போடக்கூடாதுன்னு வச்சிருக்க அந்த ரூல்ஸ் படி. அதை அவங்க அந்த மாதிரி யோசிச்சாங்கன்னா எனக்கு தெரியல. ஆன் ஆல் ஆனஸ்டி, ரஷீத் கான் இன்னும் காபூல்ல தான் இருக்காரு. அவர் ஃபிளைட் பிடிச்சி வரணும் ஐபிஎலுக்கு. இத போன தடவை ரிஃப்ளெக்ட் பண்ணோம். அந்த டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால அந்த பேக் அவ்வளவு இதுவா இருக்கு, மூவ் ஆக மாட்டேங்குது. அந்த மொமெண்டம், ஃபார்வர்ட் மொமெண்டம் வைல் ரிலீசிங் த பால் அவருக்கு அவ்வளவு இதுவா வரமாட்டேங்குதுன்னு போன வருஷமே ஒரு ஆர்டிக்கல் எழுதினேன் கிரிக் பஸ்ல. அது இன்னுமே அவருக்கு எதுவுமே அது சரியா அன்பார்ச்சுனேட்டா ஆகல அவருக்கு. We haven't seen the same Rashid Khan. Have you seen Rashid Khan going wicketless game after game after game? நீங்க ஒரு ஃபேண்டசியில ஒரு எடுத்த போது 2 விக்கெட் எடுத்தாரு, அதுக்கப்புறம் விக்கெட்டே எடுக்கல. அந்த பழைய அடுத்த வாட்டி நான் எடுக்கிறேன். அந்த பழைய ஜீல் அவருக்கு இல்ல. ஏன் சாய் கிஷோர் கொடுக்கல எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் 4 ஃபீல்டரை உள்ள வச்சு போடும்போது சாய் கிஷோரை கொண்டு வந்தாரு, ஒரு எக்ஸலண்டான ஒரு ஓவர் போடுறாரு. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் பாருங்களேன், ரொம்ப சிம்பிள். when a team is winning, they are taking decisions like this. திடீர்னு வாஷிங்டன் சுந்தர சென்னைக்கே அனுப்பிச்சுட்டாங்க. போலிங்கும் நல்லா போட்டாரு, பேட்டிங்கும் சான்ஸ் கொடுத்த போது ஒரு மேட்ச் ஜெயிச்சே கொடுத்தாரு. இப்ப டப்புன்னு உட்காந்து வச்சுட்டாங்க அவரை. கவலையே படல. நான் திருப்பி என்ன சொன்னேன், நான் கிளென் பிலிப்ஸை தான் ஆடி இருப்பேன் ரதர்ஃபோர்டுக்கு பதிலா. they are still backing Rutherford and they are producing results. You should never point out the fingers on them, and they are producing results. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்படிங்கும் போது ஆஷிஷ் நெரா இஸ் ஆஷிஷ் நெரா, ஹேமங் பதானி இஸ் ஹேமங் பதானி. டூ என்ன கேட்டீங்கன்னா 2 கோச் ஆஃப் தி ஐபிஎல் 2 பேரை பிக் பண்ணீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி ஆஷிஷ் நெரா அண்ட் ஹேமங் பதானி. அப்சல்யூட் லெஜெண்ட்ஸ். சூப்பர். இதுல ஜிடி நல்லா எக்ஸலன்ட் பர்ஃபார்மன்ஸ் மேல தான் இருக்காங்க. அதே மாதிரி காகிசோர் அபாடாவும் 10 டேஸ்க்குள்ள வந்துருவாரு அப்படின்னு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு சுமன் கில்ல. ஸோ அவரும் வந்துட்டா இன்னும் ஸ்ட்ராங்காக தான் ஆவாங்க ஒப்பிடுறாங்க இந்த டீம். இன்னும் அவங்க இஷாந்த் சர்மா, அர்ஷத் கான் 2 பேரை வச்சு ஓட்டுறாங்க, அதை பேலன்ஸ் பண்றாங்க. அவர் வந்துட்டார் அப்படின்னா டீம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். யோசிச்சு பாருங்க, ரபாதா இல்ல ஓகே, ரஷீத் கான் அரைவால ஓகே, வாஷிங்டன் சுந்தர வெளியே உட்காந்து ஓகே, இது கிளென் பிலிப்ஸ் இன்ஜுரி ஆகி அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் ஓகே. எதுக்குமே அவங்க கவலைப்படாம எல்லாருக்கும் ஒரு பர்டிகுலர் ரோலை வச்சு இந்த டீமை நல்லா ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறாரு அப்படின்னா அவர் ஒரு தெய்வமான ஒரு கோச்சா பார்க்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் அப்படித்தான் நான் பார்ப்பேன். இட் இஸ் ஈஸி டு பாயிண்ட் அவுட் ஃபிங்கர்ஸ். இப்ப நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி, ஏன் அவருக்கு போலிங் கொடுக்கல சாய் கிஷோருக்குன்னு. அதை நான் வேற விதமா ஆன்சர் பண்ணிருப்பேன். மாட்டேன். எல்லாம் நடக்குதா, அவர் பெரிய ஆளையா, அவர் பிஸ்தாயா ஆஷிஷ் நேரா? பட் த கொஸ்டின் வாட் யூ ஆஸ்க் இஸ் a real meaningful one, but I will still defend ஆஷிஷ் நேரா. சூப்பர். சரி, இந்த மாதிரி சூப்பரா ஜெயிச்சிட்டாங்க. டாப் வெயிட்ஸ் 2 பேர் ஆடினது ஹெவி வெயிட் பேட்டில் ஜிடி ஜெயிச்சு 2 பாயிண்ட் வாங்கிட்டாங்க. அப்படியே ஆர்ஆர் மேட்சுக்கு போலாமா? ஆர்ஆர் வர்சஸ் எல்எஸ்ஜி. 2 ரன், அதாவது ஸ்நாச்சிங் டிஃபீட் ஃப்ரம் ஹேண்ட்ஸ் ஆஃப் விக்டரி.
எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஸ்நாச்சிங் விக்டரி ஃப்ரம் த ஹேண்ட்ஸ் ஆஃப் டெஃபீட்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து தே ஸ்நாச் டெஃபீட், அதாவது கையில இருந்த மேட்சை வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டு வந்த அந்த மேட்ச் 2 ரன்ல தோத்தாங்க. ஜெய்ஸ்வால் பியூட்டிஃபுல்லா ஆடி கொண்டு வந்துட்டு இருந்தாரு. பட் இவங்க வந்து வழி தவறி 2 ரன்ல தோத்துட்டாங்க. அந்த மேட்சை பத்தி சொல்லுங்க. எல்எஸ்ஜி 2 ரன்ல ஜெயிச்சாங்களே. ஒரு படத்துல சங்கிலி மருது கேட்பாரு வடிவேலு, பக்கத்து ஊர் பொண்ணு கைய பிடிச்சு இழுத்தியா? என்ன கையை பிடிச்சிருந்தியா? பக்கத்து ஊர் பொண்ணு கைய பிடிச்சு இழுத்தியா? என்ன கை பிடிச்சு இழுத்தீங்க? அப்படின்னு. என்னடா அது, நான் சரியா தானே சொல்றேன் அப்படின்னு பக்கத்துல கேட்பாரு. போன மேட்ச் எட்மயர் துருஜூரல் கடைசி ஓவர்ல இருந்தாங்களா? என்ன இருந்தாங்க? 9 ரன் தேவைப்பட்டதா? என்ன 9 ரன் தேவைப்பட்டது? மேட்ச் தோத்தாங்களா? என்ன மேட்ச் தோத்தாங்க? தோத்துட்டு போங்க. அதாவது இப்ப இவங்க, நான் தான் சொல்றேனே, இப்ப நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க, என்ன நீங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் பேட்டிங் ஒண்ணுமே இல்லைன்றீங்க, இந்த சாம்சனும் யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் அடிக்கலைன்னா வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு டீமை செலக்ட் பண்ணியிருக்காங்க. திருப்பியும் வந்து என்ன உங்களுக்கு, தீக்ஷானாக்கும் விக்கெட்டா விழாது. அவர் சப்போர்ட் பண்ணா வனிந்து வசரங்கா 2 விக்கெட் எடுப்பாரு. இன்னைக்கு வனிந்து வசரங்கா நல்லாவே போட்டாரு. நான் 40 ரன் சொல்லுவேன், நல்லாவே போட்டாரு. போன 32 தடவை ரன் 2 விக்கெட். போன தடவை வந்து நான் ட்வீட் போட்டதுக்கு நீங்களே என்ன கேட்டீங்க, விடா சந்தீப் சர்மா ஒன்னும் நீங்க கொஸ்டின் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன்னு. இன்னைக்கு கடைசி ஓவர் போட்டாரு சந்தீப் சர்மா. நான் என்ன சொல்றேன்னா, பீப்புள் ஹாஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி ஒன் திங், அந்த சர்ஃபேஸ். அதே தான் சொல்றேன். சந்தீப் சர்மாவை நான் ஆப்ஷன்ல உட்காந்தேன்னா முதல் ஆளா பிக் பண்ணுவேன். அவர் அன்கேப்டா ரீடைன் பண்ணது கரெக்ட். தயவு செஞ்சு புரிச்சுக்கோங்க, ஆன் அ பிச் விச் இஸ் ஸ்லைட்லி ஸ்டாப்பிங், when someone is predominantly bowling slower bouncers, slower delivery, hard lengths, இன்னும் நின்னு வருயா பாலு. இட் இஸ் நாட் அபவுட் சந்தீப் சர்மாவை குறை சொல்றேன்னு. இட் இஸ் an absolute strategical blunder. பறக்க விட்டாரு பாருங்க இன்னைக்கு. இன்னைக்கு 19வது ஓவர் ஜோஃப்ரா ஆர்ச்சர் 7 ஓவர் கொடுக்குறாரு. கடைசி ஓவர்ல 7 ரன் கொடுக்குறாரு. 27 ரன் from 153 it took them to 180. that is the sole reason they lost. கடைசி ஓவர்ல ஒரு 6 ரன் கொடுத்திருந்தா இதை விட என்னையா பண்ண முடியும்? யசஸ்வி ஜெய்ஸ்வால் அவுட் ஆகும் போது 25 ரன் என்னமோ 21 பால்ல அடிக்கணும். 2 ரீடைன்டு பிளேஸ் 10 கோடி 12 கோடி 22 கோடி கொடுத்துட்டு எடுத்துட்டீங்களேயா? ஏதாவது ஒரு இது இருக்கா உங்களுக்கு? ஜோஸ் பட்லர் இருந்து என்னையா நீ வந்து ரீடைன் பண்ணல, என்னையா நீ வந்து ரீடைன் பண்ணல அப்படின்னு அடிச்சு காட்டுறாங்க இல்லையா? உங்க தலையில நீங்களே மண்ணள்ளி போட்டீங்களே. இப்ப உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, இப்ப உங்களுக்கு வந்து ரீடைன்டு பிளேயரை நீங்க ட்ரேடும் பண்ண முடியாது. ஆக்ஷன்ல இறக்கி தான் விடணும். நீங்க ஆக்ஷன்ல இறக்கி விட்டீங்கன்னா, நோ மேட்டர் வாட், சிம்ரன் எட்மயர் இஸ் a வெரி குட் பிளேயர், நோ மேட்டர் வாட், துரு ஜூரல் இஸ் a வெரி குட் பிளேயர், அந்த குவாலிட்டி பிளேயர் 2வது ஆப்ஷன் உங்களுக்கு கிடைப்பாங்களா? தெரியாது. அங்கேயும் நீங்க மாட்டிட்டு இருக்கீங்க. இப்ப இங்க என்ன சொன்னோம், 185 ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர்னு சொன்னோம், 180 அடிச்சாங்க. இப்பதான் பாருங்க, இப்ப நான் ஒண்ணு சொல்ல போறேன், யூ வில் பி எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்ட்ரீம்லி சர்ப்ரைஸ்ட் வித் தட். இப்போ வந்துட்டு இங்க வின் ஃபேக்டர் நம்ம என்ன சொன்னோம், இது வரைக்கும் நம்ம சொன்ன வின் ஃபேக்டர் பிரேக் ஆனதே கிடையாது. இன்னைக்கு ஆயிருக்கு. நான் சொன்ன வின் ஃபேக்டர் இன்னைக்கு தப்பு. இப்போ எல்எஸ்ஜி பாருங்க, பிப்டி எட்மேர் உங்களை எயிட் தோக்கடிச்சிட்டாரு. 58 ஃபார் 3 சார் எல்எஸ்ஜி 8 ஓவர்ல. இவன் 82 ஃபார் நோலாஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். கேன் யூ பிலீவ் வாட் ஐ எம் சேயிங்? அதுக்கப்புறம் பாருங்க, ஸ்பின்னர்ஸ் எக்கானமி எல்எஸ்ஜி வந்துட்டு 9 ஓவர்ஸ்ல 67 ரன்ஸ் 1 விக்கெட். ராஜஸ்தான் வந்து 8 ஓவர்ஸ்ல 63 2 விக்கெட்ஸ். நான் சொன்ன ரெண்டுமே புடலங்க ஆயிடுச்சு இன்னைக்கு வின் ஃபேக்டர். அப்படின்னு தோக்குறான்னா அவன் 2 வின் ஃபேக்டரி ஜெயிச்சுட்டு அவன் தோக்குறான்னா அவன் எப்படிப்பட்ட புத்திசாலியா இருப்பாங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க இதை விட உங்களுக்கு நான் வந்து சாதாரணமா ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இதை விட வந்து அதுவும் இன்னொன்னு என்ன, லக்னோ மாதிரி ஒரு டீம் எல்லாம் பாத்தீங்கன்னா they have to score 20 ரன்ஸ் மோர் தென் த ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர். 185னா அந்த போலிங் வச்சு 205 அடிக்கலன்னா உனக்கு சான்ஸே கிடையாது. இன்னைக்கு மயங்க் யாதவ் ஃபிட் இல்ல, பிரின்ஸ் யாதவ் ஆடினார் ஆகாஷ் தீப்பை டிராப் பண்ணிட்டு. அப்படியும் நீங்க தோக்குறீங்கன்னா ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இப்ப இதை விட உங்களுக்கு யசஸ்வி ஜெய்ஸ்வால் என்ன பண்ணுவாரு யோசிச்சு பாருங்க. 17 ஓவர்ஸ்ல 156 ஃபார் 2, 3 ஓவர்ல 25 ரன் அடிக்கணும். யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஆடிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் அவர் அவுட் ஆறாரு. 18 பால்ஸ் 25 ரன்ஸ் 8 விக்கெட்ஸ் இன் ஹேண்ட். போன மேட்ச் they only lost 3 wickets and still lost the game. இட் இஸ் அப்சல்யூட்லி பேத்தட்டிக். இப்ப டிசிஜிடி கேட்டீங்க, கிளீனா சொல்லிட்டேன், ஸ்ட்ராட்டஜிக்கலா எந்த எரரும் கிடையாது. 2 பேருமே நல்லா ஆனாங்க. ஒரு டீம் தோக்கணும் பாவம்.
இவங்க டிசி தோத்துட்டாங்க. இவங்க தே டிசர்வ் டு லூஸ். போன மேட்சும் இவங்க ஜெயிக்க வேண்டியது, இந்த மேட்சும் இவங்க ஜெயிக்க வேண்டியது. புவர் ஸ்ட்ராட்டஜி, புவர் வே ஆஃப் யூசிங் த ரிசோர்சஸ். இவங்களுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் வந்து பாட்டம்ல முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். போன தடவை சொன்னேன். I'm still 100% sure that they are going to end up last. ஆனா ஒரு சந்தோஷமான விஷயம், நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட அந்த சுட்டி குழந்தை விளையாண்டாரு. சூப்பரா விளையாண்டாரு வைபவ் சூரியவம்சி. ஃபர்ஸ்ட் பால் பாத்தீங்களா போயிடா? ஃபர்ஸ்ட் பால் 14 வயசு ஐபிஎல்ல ஃபேஸ் பண்றீங்க, தூக்கி வெளியே அடிக்கிறீங்க. அதாவது நீங்க எக்ஸைட் ஆகி சொல்லிட்டே இருந்த சுட்டி குழந்தை சுட்டி குழந்தைன்னு. அதாவது 14 வயசுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு மெச்சூரிட்டியே இருக்காது. எப்படி பேசுறது, என்ன பண்றது. 14 இயர்ஸ் ஃபார் மீ இஸ் பேபி. அப்படிங்கும்போது ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் பாக்குறீங்க. உங்க டீம்ல வந்து சஞ்சு சாம்சன் இருக்காரு, இவ்வளவு பெரிய ஆளுங்களை, சிம்ரன் ஹெட்மயர், இத்தனை பேர், ராகுல் டிராவிட் ஒரு கிரேட் ஒரு கோச், இத்தனை சங்கக்காரா டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட்டரு. எந்த ஒரு இதுவும் காட்டாம ஒரு 27 வயசு பையனுக்கு இருக்கிற மெச்சூரிட்டியை 10 பால் ரூம் கொடுத்து விட்டு, பேட் பாலும் கிடையாது லாடு போட்டதே இல்லை. வெரி ஆனஸ்ட் வித் யூ. ஃபுல் அண்ட் ஒய்டா இல்ல ஃபுல் டாஸா போட்டது ரெண்டும். நல்ல பால் அப்படியே ரூம் கொடுத்து இன்சைட் விட்டாரு. என்னடா அது அப்படின்னு பாக்குறேன். நான் 83 மீட்டர் பார்த்திருக்கேன் சிக்ஸ் அது. சார். நான் நிறைய அவரோட பேட்டிங் பார்த்துருக்கேன். பட் இந்த உருவத்தை நீங்களே சொன்னீங்க பாருங்க. சஞ்சு சாம்சன்லாம் வந்து அவர் இந்தியா ஆடுறதுக்கு இது, அவர் ஐபிஎல் ரெடி ஐபிஎல் ரெடின்னு எனக்கு என் டவுட் இருந்துட்டே இருந்தது. பிகாஸ் ஆஃப் சீன் இன் டொமஸ்டிக், ஐவ் நெவர் சீன் த வெர்ஷன் ஆஃப் திஸ். அதுக்கப்புறம் விட்டு ஒரு லாங் ஆன்ல ஒன்று தூக்கி அடிச்சாரு பாருங்க. இவ்வளோ எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டு மேட்சை தோக்குறீங்களேயா, உங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றது. உங்களுக்கு வந்து எந்த ரிசோர்சஸை எப்படி யூஸ் பண்றது ஒரு ஐடியாவும் இல்லை, ஒரு புடலங்காவும் இல்லை. இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்ட்ரீம்லி டிசப்பாயிண்டிங். ஏன்னா என்ன சொல்றது, எஸ் ரிட்டன்ஷன்ல சொதப்புனாங்க, எஸ் ஆக்ஷன்ல சொதப்புனாங்க. பட் இந்த 2 மேட்ச் ஜெயிக்க வேண்டிய மேட்ச், 2 மேட்ச் அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா 8 பாயிண்ட்ல இருந்திருப்பாங்க சார். நீங்களே உங்க தலையில மண்ணள்ளி போட்டீங்க. இவங்க தேர மாட்டாங்க. பட் குடோஸ் டு எல்எஸ்ஜி, தே பிலீவ்டு. பண்ட் வாஸ் வெரி காம் அண்டர் ப்ரெஷர். நான் திருப்பியும் சொல்றேன், இந்த டீம் பாட்டம் பிளேஸ்ல தான் வரும் நான் அடிச்சு சொன்னேன். நான் தப்பா போகணும், இவங்க போய் கப்ப ஜெயிக்கணும். இவங்களோ இல்லைன்னா ஒரு பிபிகேஎஸோ டிசியோ ஆர்சிபியோ யார் ஜெயிச்சாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான். எனக்கு எந்த இதுவும் கிடையாது. சிஎஸ்கே எனக்கு ஆசை. பட் ஐ ஆட் டு பி ஆனஸ்ட் ஹியர். எல்எஸ்ஜியே போய் கப்ப ஜெயிச்சா ரொம்ப சந்தோஷப்படுவேன். டெரிப்லி வீக்கஸ்ட் போலிங் யூனிட், அதை வச்சு நான் உங்க வேலையை காட்டுறேன்னா குடோசியா எல்எஸ்ஜி. சூப்பர். ஸோ சாட்டர்டே டபுள் ஹெட்டர்ஸ் ரெண்டுமே இனிதே முடிஞ்சது. நாளைக்கு சண்டே டபுள் ஹெட்டர்ஸும் இருக்கு. ஸோ அதுக்கும் வருவோம் பீடா. உங்களுடைய ஃபைனல் தாட்ஸ் அப்படியே சொல்லிடுங்க. அதான் சொல்றேனே, இப்ப இதுக்கு மேல வந்து இப்ப 7-5 7-5. அதனால வந்துட்டு இந்த 2 பேரும் they have to play very badly to move out of playoffs. I think both of them will qualify. That is GT பியூட்டிஃபுல்லா கிரிக்கெட் ஆடுறாங்க. டெல்லி ஏமாங் பதானியோட பிரில்லியன்ஸ் இவங்களும் குவாலிஃபை. எல்எஸ்ஜியும் பாத்தீங்கன்னா கிட்ட வந்துட்டாங்க. ஒரு மேட்ச் கூட ஆடி இருக்காங்க, கிட்ட வந்துட்டாங்க. தே ஆர் ஆல்சோ. இப்ப என்னன்னா, திஸ் இஸ் கோயிங் டு புட் டூ மச் ஆஃப் பிரஷர் இந்த பாட்டம் 3 டீம்ஸ் வேர் ஆல்மோஸ்ட் எலிமினேட்டட். என்ன பொறிக்கும் நேத்தே நான் சொன்னேன் எனக்கு ஆசை, ஆனா இந்த கடைசி 3 இருக்கிறவங்க வரமாட்டாங்க அப்படின்னு. இப்ப நாளைக்கு இப்போ டபுள் ஹெட்டர் வருது உங்களுக்கு. நாளைக்கு ஆர்சிபி ஹாஸ் டு வின். பிபிகேஎஸ் ஜெயிச்சாங்கன்னா ஆல் ஆஃப் சடன் இந்த 4 டீம் எல்எஸ்ஜி பிபிகேஎஸ் ஜிடிடிசி will have a massive gap compared to ஆர்சிபி. ஆர்சிபி ஜெயிச்சே ஆகணும். இப்ப பிபிகே ஜெயிச்சா அவங்களும் வந்து ஒரு காலடி எடுத்து வச்சிருவாங்க. ஆல்மோஸ்ட் 3 டீம் உள்ள போயிடும். பயங்கர கஷ்டமாயிடும் அப்புறம் ரேஸ். சென்னை சூப்பர் கிங்ஸ் அகைன். சென்னை சூப்பர் கிங்ஸ் நாளைக்கு தோத்தாங்கன்னா தேர் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. மும்பையும் ஜெயிச்சே ஆகணும். மும்பையும் தோத்தானா அவங்களுக்கு எக்ஸிட் டோர் கிட்ட வந்துடும். நான் இனிமே வந்து எல்லாமே எலிமினேஷன் ரவுண்ட் தான். தேங்க்ஸ் டு திஸ் 4 டீம்ஸ் டாமினேட்டிங். Let us see what is going to happen. We'll come up with a Sunday Dhamaka double header preview. The 2 exciting games that's going to happen. One, Mullanpur PBK versus RCB, and then in Wankhede between CSK and MI with a very own octopus. Until then, thanks a lot and bye bye.